ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பொலிஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திக்க மனதுங்க தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கு அனுப்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு நியாயமற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் பாதாள உலகத்துடன் தொடர்புகள் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமானது அல்ல. பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்களை செய்யலாம். அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பிரச்சனை இல்லை. எனினும் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த கலந்துரையாடலை நடத்த வேண்டும். அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக பணி நீக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இத்தகைய நபர்கள் மீது அரசாங்கம் ஒரு கண்காணிப்பு செயல்முறையை உருவாக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அனுமதி பத்திரம் இன்றி கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் சாவகச்சேரி பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது டிப்பரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 12:15 மணியளவில் பளையில் இருந்து அச்சுவேலி நோக்கி மணல் கடத்திச் சென்ற டிப்பரை சாவகச்சேரி போலீசார் வழிமறித்த போது அது நிற்காமல் சென்றது. இதன் காரணமாக போலீசார் வேகத்தடையை வீதியில் போட்டபோது டிப்பரின் சக்கரங்கள் காற்றுப்போன நிலையில் சாரதி தப்பிச் சென்றிருந்தார். தொடர்ந்து சாவகச்சேரி போலீசார் டிப்பரை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றதோடு இது குறித்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அண்மை காலமாக அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தி வரும் டிப்பர்களை மடக்கி பிடிப்பதற்கு சாவகச்சேரி போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு வாக்களிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை இன்று கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளில் 11 சபைகளுக்கே வேட்புமனுக்களை கையளித்துள்ளோம். யாழ் மாநகர சபை வேட்புமனு சில வேளைகளில் நிராகரிக்கப்படலாம். அவ்வாறு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு எமது ஆதரவை வழங்குவோம். அவர்களுக்கே வாக்களிக்குமாறு கோருவோம். தற்போதுள்ள தமிழ் தலைமைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விலை போகாதவராக இருக்கின்றார். எனவே அவருக்கே எமது ஆதரவை வழங்குவோம் என ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வாங்குவதற்காக வழங்கப்படும் 5000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சருக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு இன்று கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி காலணி வாங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 10 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதற்கு முன்னதாக வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் மார்ச் மாதம் 30 நிறைவடையவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அழகான தோற்றம் குறித்த இளம் பெண்களின் ஆசையை தூண்டி அதன் மூலம் சிங்கள நடிகை பியூமி ஹன்சமாலி கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரபல சிங்கள நடிகையான பியூமி ஹன்சமாலி மிக குறுகிய காலத்தில் பாரிய சொத்துக்களை சேர்த்து கொண்டுள்ளதாகவும் சொகுசு கார்கள், ஆடம்பர இல்லங்கள் போன்ற பல சொத்துக்கள் அவருக்கு இருப்பதாகவும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சமூகத்தின் முக்கிய புள்ளிகளுடன் நெருக்கமான தொடர்புகளை அவர் கொண்டிருப்பதாகவும் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகன் ரட்ட அமைப்பின் மூலம் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணைகள் பிரிவுக்கு இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது 2000 தொடக்கம் 6000 ரூபாய்க்குள் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்படும் அழகு சாதன கிரீம்களை 28,000 முதல் 35,000 ரூபாய் வரையான அதிக விலைக்கு பியூமி ஹன்சமாலி விற்பனை செய்து கொள்ளை லாபமிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி குறித்த கிரீம்களை பிரபல்யப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் நாளொன்றுக்கு 10 முதல்
முதல் 15 லட்சம் வரையில் அவர் வருமானம் ஈட்டிக் கொண்டுள்ளார். அதனைக் கொண்டு 700 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஜீப் வண்டியொன்றையும் 280 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஒன்றையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கொழும்பின் ஆடம்பர குடியிருப்பு தொகுதியில் 1400 லட்சம் ரூபாயில் ஆடம்பர மனையொன்றையும் கொள்வனவு செய்துள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக மேலும் பல சொத்துக்களை சேர்த்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இந்த சொத்துக்கள் அனைத்தும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமாக மாத்திரம் கிடைத்த வருமானத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதா என்பது குறித்தும் தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.